வணக்கம். சாமி சரணம் பொடிச்சிலேருந்து வானவிராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி அதே வருஷம் பேசுகிறது தான் அநேக தினத்தை பற்றி. அதை பற்றி கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருந்தாலும் அது எத்தனை நாளைக்கு பேசுனாலும் அது தீராது. காரணம், தாய்ன்றது தெய்வம். அந்த தெய்வத்தை எத்தனை பேர் மதிக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள கேள்வி. இன்றைக்கி தாய் இல்லைன்னா தன்னோட உயிரை பணம் வைத்து தான் அந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வராங்க. தன்னோட வயிற்றில் குழந்தைய சுமந்துருக்கும் போது அவங்களால நிம்மதியாக படுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு எதாவது ஆயிருமோன்ற ஒரு பயத்தில், அவங்களுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது. குழந்தைக்கு எதாவது ஆயிருமோன்ற பயத்தில், அது பிரவசித்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பால், தன்னோட ரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு கொடுத்து, பால் எவ்வளோ ஒரு மகத்துவமானது பாருங்கள். அது அந்த குழந்தைய பாதுகாக்க தன்னோட உதிரத்தை பாழாக்கி கொடுத்து அந்த குழந்தைய காப்பாற்றி இவ்வளோ செஞ்ச பிறகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாதியான இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரொம்ப பேர் தாயை தெய்வமாக கும்பிட்றாங்க. பெரும்பகுதி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு ஆசிரமத்தில் விடுறது, தாயை சித்திரவதை பண்ணுறது, கேவலமாக பேசுறது, அடிக்கிறது, பெத்த தாயை. இதெல்லாம் பாவத்தில் போய் சேருது, பயங்கரமாக சேருது பாவத்தில். நீங்கள் அந்த தப்பிக்கவே முடியாது. தாயை என்ன பண்ணுறீங்களோ அவ்வளோ பாவம் உங்களை போய் சேருது. நீங்கள் தாயை ஏசிட்டு பேசிட்டு அடிச்சுட்டு கோயிலுக்கு போனால் தெய்வம் உங்களை திரும்பி கூட பார்க்காது. திரும்பி கூட பார்ப்போம். எந்த தெய்வம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணாது. அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிப்பீங்க. நிச்சயமாக ஒரு நாள் அனுபவிக்கும் போது வலிக்கும், ரொம்ப வலிக்கும். நீங்கள் உணரும் போது அந்த தாய் அங்கே இருக்க மாட்டாங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காது. தாயை ஒருத்தன் மதிக்கலையே அவனை குலதெய்வம் திரும்பி கூட பார்க்காது. இவங்களோட ஆதரவு இல்லைன்னு நம்ம எப்படி பூமியில் வாழ போகிறோம் சொல்லுங்கள்? அதனால தான் சொல்கிறேன், தாயின்றது மகத்துவமான ஒரு விஷயம். நீங்கள் தூக்கி தலையில் வச்சு ஆட வேண்டாம். அவங்கள கேவலப்படுத்தாமல், அசிங்கப்படுத்தாமல். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் 10 பவுனில் சங்கிலி வாங்கி போடுறது ஒன்று தான். ஒரே ஒரு சேலை 50 வெள்ளிக்கு எடுத்து கொடுங்க. ஒரு பேரை சொல்லுவாங்க, என் மகன் சேலை எடுத்து கொடுத்தான், என் மகன் சேலை எடுத்து கொடுத்தான் அப்படின்ட்டு. அது பெருமை. உங்கள் அப்பா அவங்களுக்கு வேறு பெரிய ஏதாவது ஜாமான் வாங்கி கொடுத்துருப்பார். தோடோ மோதிரமோ சங்கிலி வாங்கி கொடுத்துருப்பார். அது கூட பெருமை இல்லை. பிள்ளை வாங்கி கொடுத்துட்டான். தெரியுதுங்களா? அந்த ஒரு உணர்வுகளை உண்டாக்குங்க. தெரியுதுங்களா? என்ற பொழுதில் பெயர்த்து இருக்கும் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய். இந்த குரல் திருக்குறள் எப்படி அப்படி குரல். அதாவது பிறந்து குழந்தைய பிரசவத்தை எடுக்கும்போது ஏற்படுற சந்தோஷத்தை விட மற்றவங்க அந்த குழந்தைய பாராட்டும் போது தாய்க்கு பல மடங்கு சந்தோஷம் ஏற்படுது. அப்படியேப்பட்ட தாயை அசிங்கப்படுத்தாமல், இன்னைக்கு எத்தனையோ ஆசிரமத்தில் போய் பாருங்கள். தாயெல்லாம் இருக்கிறாங்க ஆசிரமத்தில். அது எல்லாத்துக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. முக்கால்வாசி ஒன்று சிலருக்கு தான் பிள்ளைங்க இல்லை, மற்றெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. இந்த கொடுமைக்கு நீங்கள் அது தாயோட மகிமையை உணரும் போது அந்த தாய் இருக்க மாட்டாங்க, தகப்பம் இருக்க மாட்டாங்க. அந்த பாவத்தை செய்யாதீங்க. அவங்களுக்கு தயவு செய்து பெற்றோர்கள் எப்பயுமே தெய்வத்தை நீங்கள் மதிக்கணும்னா அதோட ஒரு படி மேலே வச்சு தான் பெற்றோர்களை மதிக்கணும். இல்லைன்னா எந்த தெய்வமும் உங்களை ஆசீர்வதிக்காது. எந்த தேவர்களும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. பாவம் அளவுக்கு மீறி சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அவங்கள கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. அன்பை அரவணைங்க. தாயை விட்டுறாதீங்க. தாயை நம்ம கூட இருக்கிற தெய்வம், நம்ம கூட இருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. சாமி சரணம். ரொம்ப என்னால் பேச முடியல. ரொம்ப மனசு ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. சாமி சரணம். அடுத்த பதிவில் சந்திப்போம். சாமியை சரணமையப்பா, சட்குருநாதரை சரணமையப்பா. அவங்க என்ன கேட்டாங்க, நீ வாழ்ந்து முடிச்சிட்ட, நாங்க வாழணும், இவங்களால என்ன பாதிக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா இல்லைனாக்கா நீங்க நல்லா இருக்கணும்னு கஷ்டம்.